வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மௌன ராகம் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹேமா விஜய் பக்கம் பார்த்தாள். விஜய் ஹேமாவையே பார்த்து கொண்டிருந்தான். ஹேமா சட்டென்ற பார்வையை திருப்பிக் கொண்டு கையை அசைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். திருமணம் நடந்து கொண்டிருக்கும் போது ஹேமா தொலைவில் பெண்களின் கும்பலுக்கு நடுவில் நின்று கொண்டு விஜய் பக்கம் ஓரிரு முறைகள் பார்த்தாள். அவள் விஜய் பக்கம் பார்த்த ஒவ்வொரு தடவையும் விஜய் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை உணர முடிந்தது. திருமணம் நடந்து கொண்டிருந்தது. ராஜலட்சுமியும் விஜயும் அடுத்தடுத்த நாற்காலிகளில் அமர்ந்திருந்தார்கள். சற்று தொலைவில் நின்றிருந்த ஹேமாவை அருகில் அழைத்து தன் பக்கத்தில் காலியாக இருந்த நாற்காலியில் உட்கார சொன்னாள் ராஜலட்சுமி. விஜய் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெரியவர் ராஜலட்சுமிக்கு தெரிந்தவர் போலும். என்ன மிஸ்டர் ரங்கநாதன், வீட்டில் எல்லோரும் சௌக்கியம்தானே? குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள்? வியாபாரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே விஜய் பக்கம் திரும்பி, விஜய் இப்படி வந்து உட்கார்ந்து கொள் என்ற நாற்காலியை விட்டு எழுந்து கொண்டாள். விஜய் எழுந்து போகப் போனான். இல்லை இல்லை, உட்கார்ந்து கொள், பரவாயில்லை என்று வற்புறுத்தினாள். ஹேமாவும் விஜயும் அருகருகில் அமர்ந்து கொண்டார்கள். ராஜலட்சுமி ரங்கநாதன் பக்கம் திரும்பி அவருடைய குடும்ப சமாச்சாரங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹேமா விஜய் கற்சிலைகளைப் போல உட்கார்ந்திருந்தார்கள். இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. ரொம்ப கவனமாய் திருமண நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹால் முழுவதும் சிரிப்பும் கும்மாளமுமாய் சந்தடியாய் இருந்தது. ஹேமா விஜய் இருவரும் இந்த உலகிலேயே இருக்கவில்லை. இருவருக்கும் இடையே ஆழமான மௌனம். ஒருவருக்கு பக்கத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வு இருவரின் மனங்களிலும் பரிபூரணமாய் நிரம்பியிருந்தது. பூஜா பிறந்த இரவு ஏற்பட்ட மகிழ்ச்சியைப் போலவே இந்த திருமண நிகழ்ச்சியும் இருவருக்கும் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. அந்த அனுபவத்தை, மகிழ்ச்சியை இருவரும் மௌனமாய் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் எல்லோரும் ராஜலட்சுமியின் வீட்டில் சந்தித்து கொண்டார்கள். மேடம், லோன் சாங்ஷன் செய்வதற்கு தேவையான எல்லா பேப்பர்களையும் கொடுத்து விட்டேன். அப்படி இருந்தும் அந்த மேனேஜர் பானுமூர்த்தி என்னுடைய ப்ரொபோசலை ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பாமல் பெண்டிங்கில் வைத்து விட்டார். போகட்டும், வேறு ஊருக்கு மாற்றலாகி போய்விடுவார் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. இப்பொழுதுதான் மாற்றலாகி வந்திருக்கிறார். பிரசாந்த் புலம்பினான். சாதாரணமாய் பானுமூர்த்தி அப்படி செய்ய மாட்டானே, ரொம்ப நல்லவன். நீங்க தான் எங்கேயோ ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும். நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஒரு எம்எல்ஏவிடம் இருந்து போன் மூலமாய் ரெக்கமெண்ட் செய்ய வைத்தேன், அவ்வளவுதான். அதுதான் விஷயம். பானுமூர்த்திக்கு ரெக்கமெண்டேஷன் என்றால் சுத்தமாக பிடிக்காது. பேப்பர்கள் எல்லாம் சரியாக இருந்தால் தாமதம் செய்யாமல் ஹெட் ஆபீஸுக்கு அனுப்பிவிடுவான். அடக்கடவுளே, அப்போ என்னுடைய ப்ரப்போசல் விஷயம் அவ்வளவுதானா? பிரசாத் சொன்னான். பானுமூர்த்தி ட்ரெயினிங்கிற்காக இந்த ஊருக்கு வரப்போகிறான். நீங்க தெரியாமல் செய்துவிட்ட தவறு இது என்று சொல்லி பார்க்கிறேன். வேலை முடிந்துவிடும் என்று உறுதிமொழி தர முடியாது. அந்த நேரம் அவனுடைய மூடு சரியாக இருந்தால் காரியம் நடக்கலாம். கட்டாயம் நான் முயற்சி செய்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த நாட்டில் யாருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ புரியவில்லை. சிபாரிசு இல்லை என்றால் சில இடங்களில் வேலையே ஆகாது. நம்மை கால் தூசுக்கு சமமாய் பார்ப்பார்கள். சிபாரிசு செய்ய வைத்தாலோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் சில அதிகாரிகள் தோ இப்படி நம்மை அழ வைத்து விடுவார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு விரக்தி தான் வருகிறது. அதான் விஜயிடம் எனக்கு 2 ஏக்கர் நிலத்தை வாங்கி கொடுத்தால் உழுது சாகுபடி செய்து எப்படியோ பிழைத்துக் கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றான் பிரசாந்த். அங்கே மட்டும் பாலிடிக்ஸ் இல்லையா? அறுப்பு நடக்கும் நேரத்தில் வெளியூரில் இருந்து கூலி ஆட்களை வரவழைத்துக் கொள்ளலாம் என்றால் உள்ளூர் ஆட்கள் சம்மதிக்க மாட்டார்கள். இவர்களும் நேரத்திற்கு வரமாட்டார்கள். இக்கரைக்கு அக்கறை பச்சை. என்ன விஜய், நான் சொல்வது சரிதானே? சிரித்து கொண்டே சொன்னாள் ராஜலட்சுமி.
அன்று இரவு ராஜலட்சுமி வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். வங்கிகளில் இருக்கும் பாலிடிக்ஸ் பற்றி, நாட்டின் பொருளாதார சீர்கேட்டை பற்றி பேசிக்கொண்டே இருந்ததில் 2 மணி நேரம் எப்படி கழிந்ததென்றே தெரியவில்லை. விஜய், பிரசாத், ராதிகா வந்து சேர்ந்திருந்தார்கள். ராஜலட்சுமியின் வீடு ரொம்ப நேர்த்தியாய் அழகாக இருந்தது. இந்த டெக்கரேஷன், நீட்னஸ் எல்லாம் ஹேமாவுடையதுதான். எனக்கு அதில் பங்கு இல்லை. எடுத்த பொருளை அதே இடத்தில் வைக்கவில்லை என்றால் ஹேமா சும்மா இருக்க மாட்டாள். எங்கள் வீட்டு ஹிட்லர் அவள்தான் என்றாள் ராஜலட்சுமி. மம்மி, ஹேமா பொய் கோபத்துடன் பார்த்தாள். ஓகே ஓகே, ராஜலட்சுமி சிரித்து விட்டாள். அதற்குள் பூஜா விழித்து கொண்டு அழத் தொடங்கினாள். ராதிகா எழுந்து கொள்ள போனாள். ஏற்கனவே உண்டு முடித்துவிட்ட விஜய் அவளை தடுத்துவிட்டு கையை அலம்பிக் கொண்டு பூஜாவை தூக்கி கொண்டான். அதற்குள் போன் ஒலித்தது. ஹேமா போய் எடுத்தாள். மம்மி, உங்களுக்குத்தான் என்று குரல் கொடுத்தாள். ராஜலட்சுமி போய் ரிசீவரை எடுத்துக்கொண்டாள். விஜயினால் பூஜாவை சமாதானப்படுத்த முடியவில்லை. சின்ன குழந்தையை சரியாக தூக்கவும் அவனுக்கு தெரியவில்லை. ஹேமா அருகில் சென்று பூஜாவை எடுத்துக்கொண்டாள். ராதிகா, பிரசாத் உணவு மேஜை அருகில் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ராஜலட்சுமி போனில் பேசிக் கொண்டிருந்தாள். விஜய், ஹேமா அவர்களுக்கு சற்று தொலைவில் இருந்தார்கள். நான் உங்களுடன் பேச வேண்டும் என்றான் விஜய். ஹேமா புருவங்களை உயர்த்தி வியப்புடன் பார்த்தாள். நான் செயினை கொண்டு வந்திருக்கிறேன். ஹேமாவின் முகத்தில் ஏமாற்றம் வெளிப்படையாய் தெரிந்தது. தோள்களை அலட்சியமாக குலுக்கிக் கொண்டு, கொடுத்து விடுங்கள் என்ற கையை நீட்டினாள். உங்களுடன் கொஞ்சம் பேச வேண்டும், பிறகு தருகிறேன். ஹேமா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ப்ளீஸ் என்றான். ஹேமா அவனுடைய குரலையே கேட்டு கொண்டிருந்தாள். மந்திர ஸ்தாயியில் ஒலித்து கொண்டிருந்த அவன் குரல் கேட்பதற்கு இனிமையாயிருந்தது. அவன் அப்படி பேசும்போது அருகில் காலடியில் அமர்ந்து கொண்டு அவன் முழங்காலில் கன்னத்தை வைத்து கொண்டு கண்களை மூடிய நிலையில் இன்னும் கேட்க வேண்டும் போல் இருந்தது. சாதாரணமாய் அழகாயிருப்பவர்கள்தான் மற்றவர்களால் சுலபமாக ஈர்க்கப்படுவார்கள். ஆனால் விஜய் விஷயம் வேறு. அவனுடைய தனித்தன்மை, கம்பீரமாய் ஒலிக்கும் அந்த குரல், மற்றவர்களை கவர்ந்திழுக்கும் முக்கியமான அம்சங்கள். இந்த விஷயம் அவளுக்கு கர்ஃப்யூ நாள் அன்றே புரிந்துவிட்டது. அன்று முற்றிலும் பயந்து போயிருந்த சூழ்நிலையில் அவனுடன் இறுக்கமாயிருந்த அந்த உணர்வு, அந்த நினைவுகளை அவளை ஒவ்வொரு இரவும் துரத்தி கொண்டுதான் இருந்தன. அந்த நினைவுகள் அவனிடம் அன்பை, விருப்பத்தை மேலும் அதிகரிக்க செய்தன. விஜயை அவள் அதற்கு பிறகு மறுபடியும் பார்க்கவில்லை, பேசவில்லை. குறைந்தபட்சம் மரியாதைக்காக கூட ஒரு வாழ்த்து மடலோ கடிதமோ அனுப்பவில்லை. வேண்டுமென்றே ரொம்ப நாட்கள் வரை செயினுக்காக பணத்தை அனுப்பாமல் தாமதம் செய்தாள். அவனும் செயினை அனுப்பவில்லை. ஹேமாவின் மனதில் ஏதோ ஆசை துளிர்விட்டு கொண்டிருந்தது. பிறகு டிடி எடுத்து ராதிகாவுக்கு அனுப்பினாள். ஹேமாவால் சஸ்பென்ஸை பொறுத்து கொள்ள முடியவில்லை. செயினாவது திரும்பி வர வேண்டும். ஹேமா எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எதிர்பார்க்காதது நடந்தது. இரண்டுமே திரும்பி வரவில்லை. விஜய் மனதில் என்ன இருக்கிறதென்று ஹேமாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் மனதில் அவனிடம் ஏற்பட்ட அன்பும் அபிமானமும் கொஞ்சம் கூட குறையவில்லை. செயின் விஷயம் ரொம்ப சின்னதாக தோன்றியது. விஜய் என்றால் தனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடிந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை விட, தன்னை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற உணர்வுதான் மேலோங்கியது. அவன் இருக்கும் கிராமத்திற்கு நேராக போய் அவனை சந்தித்தால் என்ன என்று கூட சில சமயம் அவளுக்கு தோன்றியது உண்டு. விஜய் எங்கேயோ 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறான் என்று அவளுக்கு தோன்றவில்லை. தன் அருகிலேயே இருப்பது போன்ற உணர்வு. ஹேமாவுக்கு தன்னுடைய நிலை என்னவென்று புரிபடவில்லை. நினைவு வேறு எங்கேயோ இருப்பது போல் நடந்து கொள்கிறாயே, ஏன் என்று விஜய் கேட்டபோது அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. தாயிடம் விஜய் பற்றி அதிகமாக சொல்லவில்லை. ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிய இளைஞன் என்று சொன்னதுடன் நிறுத்தி கொண்டாள். அவனை பற்றி தாயிடம் அடிக்கடி பிரஸ்தாபிப்பதை அவள் விரும்பவில்லை.
ஏனென்றால் எத்தனை கஷ்டமானதாக இருந்தாலும் சரி, எதையும் பொருட்படுத்தாமல் மகளின் விருப்பத்தை நிறைவேற்ற துடிக்கும் தாய். இந்த விஷயம் தெரிந்தால் நேராக விஜய் இருக்கும் கிராமத்திற்கு சென்று தீட்சிதரிடம் பேசி முடித்துவிட்டுத்தான் மறு காரியம் பார்ப்பாள். நாள் முழுவதும் விஜய் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்த ஹேமாவுக்கு விஜய் ஏற்கனவே தாய்க்கே நன்றாக தெரிந்தவனாக இருப்பது, தாய் அவனையும் டின்னருக்கு அழைத்தது, அவனும் மறுக்காமல் வீட்டுக்கு வந்தது எல்லாமாய் சேர்ந்து அவளுடைய மகிழ்ச்சியை கட்டுக்கு அடங்காமல் செய்துவிட்டன. தோகை விரித்தாடும் மயிலை போல அவள் மனம் முழுவதும் உற்சாகம் நிரம்பி இருந்தது. நாம் இருவரும் மறுபடியும் சந்தித்துக் கொள்ளப் போவதில்லை என்று கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் சொன்ன பெரிய மனிதன் தான் அழைக்காமலேயே தன்னுடைய வீட்டுக்கு வந்ததோடு தன் கையால் பரிமாறிய உணவையும் சாப்பிட்டிருக்கிறான். பூஜாவை பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் நினைவுக்கு வரவில்லையா? குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டாள். விஜய் பூஜாவை பார்த்தான். அவன் பார்வை மறுபடியும் ஹேமாவின் மீது படிந்தது. அன்று இரவு ஏற்பட்ட அனுபவம் அவன் கண்களில் அலையைப் போல் முன்னால் வர முயன்று மௌன திரையின் பின்னால் மறைந்துவிட்டது. அந்த நிமிடம் ஹேமாவுக்கு தோன்றியது, இவன் எங்கள் எல்லோரையும் போல இல்லை. மனதில் என்ன இருக்கிறதென்று எதிராளிக்கு தெரியாத விதமாய் நடந்து கொள்வது இவனுக்கு கை வந்த கலை. மனதை எப்போதும் கம்பீரம் என்ற திரையினால் மூடி மறைத்து விடுகிறான். என்ன விஜய், அங்கேயே நின்று விட்டாய்? வா, வந்து உட்கார்ந்து கொள், ராஜலட்சுமி அழைத்தாள். இனி நாங்க கிளம்புகிறோம் என்றான் பிரசாத். ராதிகா குழந்தையை தூக்கி கொண்டாள். பிரசாத், நாம் மறுபடியும் சந்திப்போம். உங்களுடைய லோன் விஷயமாக பானுமூர்த்தியிடம் பேசுகிறேன் என்றாள் ராஜலட்சுமி. தேங்க்யூ மேடம், பிரசாத் சொன்னான். நீங்களும் ஹேமாவும் ஹைதராபாத்துக்கு வந்தால் கட்டாயம் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், ராதிகா சொன்னாள். விஜய், நாங்கள் ராதிகாவின் சித்தப்பா வீட்டுக்கு போகப் போகிறோம். நீ? பிரசாத் கேட்டான். விஜய் இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பான், அவனை நாங்க டிராப் செய்கிறோம் என்றாள் ராஜலட்சுமி. பிரசாத் ராதிகா கிளம்பி போய்விட்டார்கள். வா விஜய், வந்து உட்கார்ந்து கொள், ராஜலட்சுமி சொன்னாள். விஜய் வந்து உட்கார்ந்து கொண்டான். இன்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஹேமாவை காப்பாற்றியவன் நீதான் என்று கனவில் கூட நான் நினைக்கவில்லை. நான் என்ன செய்தாலும் இந்த நன்றி கடனை தீர்த்து கொள்ள முடியாது. தாத்தா எப்படி இருக்கிறார்? நிலம் ஏதாவது வாங்கினீர்களா? அன்பு ததும்பும் குரலில் கேட்டாள் ராஜலட்சுமி. விஜய் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை பற்றி சொன்னான். அந்த அம்மாளும் கவனமாக கேட்டுக்கொண்டாள். எனக்கு தெரிந்த விஜய சாமுண்டேஸ்வரி கோஆபரேட்டிவ் அர்பன் வங்கி இருக்கிறது. அங்கே அப்ளிகேஷனை கொடு. அது தனியார் வங்கி. நீயும் மாதம் தவணைகளை நேரத்திற்குள் கட்டி விடுவாய் என்பதால் பிரச்சனை எதுவும் இருக்காது. பெனால்டியுடன் தவணையை செலுத்துவதற்கு 1 மாதத்தை விட அதிக அவகாசம் தர மாட்டார்கள். நேராக வந்து சொத்தை ஜப்தி செய்து விடுவார்கள். அந்த பிரச்சனையே வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் மேடம் என்றான் விஜய். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நான் உங்க ஊர் வங்கியில் பிரான்ச் மேனேஜராக இருந்தபோது எடுத்துக்கொண்ட லோனுக்கு காலம் தாழ்த்தாமல் தவணைகளை கச்சிதமாக செலுத்தி வந்தவன் தானே. உன் விஷயத்தில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வங்கி மேனேஜர் நாராயண சுவாமிக்கு அறிமுக கடிதம் ஒன்று எழுதி தருகிறேன். போனதும் அப்ளிகேஷனை போட்டுவிடு. இது மட்டுமே இல்லை, வேறு எந்த உதவி தேவையாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் கேள். ராஜலட்சுமி மேஜை அருகில் சென்று கடிதத்தை எழுதி கொடுத்தாள். தேங்க்யூ மேடம் என்றான் விஜய். அப்படி சொல்லாதே. நான் எத்தனை செய்தாலும் குறைச்சல்தான். ஹேமாவுக்கு நீ செய்த உதவிக்கு இந்த ஜென்மத்தில் என்னால் ஈடு செய்ய முடியாது. அவள் கண்கள் பனித்தன. விஜய் கிளம்புவதற்காக எழுந்து கொண்டான். அப்ளிகேஷனை போட்டதும் எனக்கும் ஒரு காப்பியை தபாலில் அனுப்பிவிடு. அப்படியே செய்கிறேன் மேடம். விஜய் கிளம்பும்போது ராஜலட்சுமி கடியாரத்தை பார்த்துவிட்டு, இரவு 10:30 மணி ஆகிவிட்டது. ஹேமா இப்போ நைட் டியூட்டிக்காக நர்சிங் ஹோமுக்கு எப்படியும் போகப் போகிறாள். உன்னை வழியில் டாக்ஸி ஸ்டாண்டில் இறக்கிவிட சொல்கிறேன். என்ன ஹேமா, சரிதானே? ஓகே மம்மி என்றாள் ஹேமா. ஹேமா கார் சாவியை எடுத்து வந்தாள். குட் நைட் மம்மி என்றாள். போய் வருகிறேன் மேடம். விஜய் கைகளை கூப்பி வணங்கினான். ஹேமா காரேஜிலிருந்து காரை வெளியில் எடுத்தாள். விஜய் பின்னால் இருந்த கதவை திறக்கப் போனான்.
அவனுடன் பேசிக்கொண்டே வழி அனுப்ப வந்த ராஜலட்சுமி முன்பக்க கதவை திறந்து கொண்டே, முன்னால் உட்கார்ந்து கொள் விஜய் என்றாள். விஜய் உட்கார்ந்து கொண்டதும் கார் நகர்ந்தது. நிலவின் ஒளியில் ஊர் முழுவதும் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தது. வானத்தில் மேகங்கள் நிலாவோடு கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தன. ஹேமா டிரைவ் செய்து கொண்டிருந்த கார் கடற்கரை சாலையில் வேகமாக போய்க் கொண்டிருந்தது. கார் கிளம்பியதிலிருந்து ஹேமா, விஜய் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. விஜய் பேசினால் தவிர தானாக பேசக்கூடாது என்று ஹேமா முடிவு செய்திருந்தாள். விஜய் ஏதோ நினைவில் வெளியில் பார்த்து கொண்டு இருந்தான். அரிதாக கிடைத்த தனிமை. விஜய் எதையும் பொருட்படுத்தாதவன் போல் அப்படி மௌனமாயிருந்தது ஹேமாவின் மனதிற்கு வேதனையை அளித்தது. பேச வேண்டும் என்று சொன்ன பெரிய மனிதன் அரை மணி நேரமாய் இந்த உலகிலேயே இல்லாதது போல் உட்கார்ந்திருக்கிறான். அவன் மனதில் என்னதான் இருக்கிறது, என்ன செய்வதென்று ஹேமாவுக்கு புரியவில்லை. கார் சாலையோரமாய் நின்றது. தொலைவில் ஆங்காங்கே சில கார்கள் பார்க் செய்யப்பட்டிருந்தன. காரின் பேனட் மீது நிலவின் ஒளி பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. மேக கூட்டம் ஒன்று நிலவின் ஒளியை துரத்தி கொண்டிருந்தது. தொலைவில் இருந்து வரும் கடல் அலைகளின் ஓசை சூழ்நிலையின் அமைதியை குலைத்து கொண்டிருந்தது. கார் நின்றதும் விஜய் திடுக்கிட்டவன் போல் பார்த்தான். இதென்ன கார் நிற்கிறது என்றான். நீங்க என்னுடன் பேச வேண்டும் என்று சொன்னீர்களே என்றாள். அவன் ஒரு நிமிடம் மௌனமாயிருந்தான். ஹேமாவும் 2 மடங்கு மௌனத்துடன் பேனட் மீது பிரதிபலித்துக் கொண்டிருந்த நிலா வெளிச்சத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் சட்டை பையில் இருந்து பாக்கெட்டை எடுத்தான். ஹேமா தலையை திருப்பி விஜய் பக்கம் பார்க்காவிட்டாலும் ஏதோ நகை பெட்டியை நகத்தால் நெம்பி திறப்பதை உணர முடிந்தது. விஜயின் உள்ளங்கை ஹேமாவின் முன்னால் நீண்டது. ஹேமா பார்வையை தாழ்த்தி கொண்டு பார்த்தாள். அவன் உள்ளங்கையின் நடுவில் திறந்த வாக்கில் சின்ன நகை பெட்டி இருந்தது. அதில் செயின் ஒன்று பளபளத்துக் கொண்டிருந்தது. ஹேமா பார்த்து கொண்டே இருந்தாள். அவன் எதுவும் பேசவில்லை. என்ன இது கேட்டாள். செயின். என்னுடைய செயினை என்னிடம் தந்துவிடப் போகிறீர்கள்? இத்துடன் நம்முடைய அறிமுகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாற்போல்தானா என்றாள். அவன் இப்படி மௌனமாய் திருப்பி தருவது அவளுக்கு ஏனோ பிடிக்கவில்லை. செயினை தருகிறேன், ஆனால் இது உங்களுடைய செயின் இல்லை. அவனுடைய குரல் கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாய் ஒலித்தது. ஹேமா அவன் பக்கம் திரும்பி புரியாதவள் போல பார்த்தாள். செயின் என்னுடையது இல்லையா? வியப்புடன் கேட்டாள். இல்லை என்பது போல தலையை அசைத்தான். வேடிக்கையாக இருக்கிறதே. ஹேமா அவன் கையில் இருந்த நகையை எடுத்துக்கொண்டு பார்த்தாள். நிஜம்தான், அது அவளுடையது இல்லை. அதைவிட பெரிதாக புதிய மெருகுடன் ஜொலித்து கொண்டிருந்தது. ஜன்னல் வழியாய் உள்ளே வந்த நிலவின் ஒளி செயினை முத்தமிட்டு விலகியது. ஆமாம், இது வேறு செயின்தான். அவனுடைய முகத்தை ஆழமாய் பார்த்து கொண்டே சொன்னாள். ஆமாம். அவன் சாலையை பார்த்து கொண்டே பதில் சொன்னான். புதுசா? ஆமாம். எனக்காக வாங்கினீர்களா? ஹேமாவின் மனதில் மகிழ்ச்சி அலையை போல் பொங்கியது. ஆமாம். எதற்காக? மனதில் இருந்த மகிழ்ச்சி அவள் கண்களில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. அவன் உடனே பதில் சொல்லவில்லை. ஹேமா அவனையே பிரமிப்பு கலந்த மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவனும் தலையை திருப்பி ஹேமாவின் முகத்தை ஆழமாக நோக்கினான். சொல்லு விஜய், என்ன இது? சாரி. எதற்கு? உன்னுடைய செயின் தொலைந்து போய்விட்டது. ரொம்ப துரதிர்ஷ்டம். அதற்கு பதிலாக இதை கொடுக்கிறேன். ஹேமாவுக்கு அவன் சொன்னது புரியவில்லை. என்னது என்றாள். இதுவும் கிட்டத்தட்ட அதே டிசைன் தான். எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதே டிசைன் உள்ள செயின் கிடைக்கவில்லை. என்னுடைய செயின் என்னவாச்சு? தொலைந்து விட்டது. எப்படி தொலைந்தது என்று மட்டும் கேட்காதே. நான் வேண்டும் என்று தொலைக்கவில்லை, தாழ்ந்த குரலில் சொன்னான். ஹேமாவுக்கு லேசாக விஷயம் புரிய தொடங்கியது. அந்த செயின் தொலைந்து விட்டதற்காக இதை தருகிறீர்களா என்றாள். ஆமாம், தவறாக நினைத்து கொள்ளாதே. இப்படி நடந்ததற்கு நான் ரொம்ப பாதியிலேயே நிறுத்திவிட்டான். அவன் குரலில் வேதனை, இயலாமை, பச்சாதாபம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஹேமா அந்த செயினை ஒரு நிமிடம் ஆழ்ந்து நோக்கினாள். அடுத்த நிமிடம் உடலில் இருக்கும் சக்தியெல்லாம் திரட்டி கொண்டு அந்த நகையை வெளியில் வீசி எறிந்தாள். அக்னி குழம்பை போல குரல் வளையத்திலிருந்து வெளியேற துடித்து கொண்டிருந்த
துக்கத்தை கட்டுப்படுத்த மூச்சை உள்ளே அடக்க முயன்றாள். ஆனால் சாத்தியப்படவில்லை. ஏமாற்றம். எதிர்பாராத போது யாரோ பின் முதுகில் கத்தியால் குத்திய வேதனை. தன்னால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லையே என்ற இயலாமை. துக்கம் தொண்டையை அடைக்க உள்ளங்கையால் கழுத்தின் மீது பலமாக அழுத்தி கொண்டாள். ஹேமாவின் மனதில் அலை போல் எழும்பிய உணர்வுகளை விஜயினால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் எதுவும் சொல்லவில்லை. ஒரு நிமிடம் சலனமற்று அப்படியே உட்கார்ந்திருந்தான். பிறகு கார் கதவை திறந்து கொண்டு இறங்கினான். நிலா வெளிச்சத்தில் மணலில் செயினுக்காக தேடினான். ஹேமாவுக்கு காரை ஸ்டார்ட் செய்து உடனே அந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் போக முடியவில்லை. கை கால்கள் செயல்களை மறந்துவிட்டது போல் சலனமற்று இருந்தன. சக்தியை திரட்டி கொள்ள முயன்றாள். விஜய்க்கு செயின் கிடைத்து விட்டது. செயினில் ஒட்டி கொண்ட மணலை தட்டிவிட்டு சட்டை பையில் வைத்து கொண்டே வந்தான். அதற்கு முன்பே ஹேமா காரை ஸ்டார்ட் செய்து விட்டாள். அவன் கை நீண்டு வந்து ஹேமாவின் கையை பற்றி காரை நிறுத்தியது. ஹேமா அவன் கையை வேகமாய் தள்ளிவிட்டாள். பிளீஸ். அவன் குரலில் இயலாமை, வேதனை மறைமுகமாக வெளிப்பட்டன. ஹேமா ஆவேசமாக சொன்னாள், நீங்க செயினை கொடுக்காமல் இருந்திருந்தாலும் பரவாயில்லை. என்னிடம் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று நினைத்தேன் என்றான். எனக்கு நகை முக்கியமில்லை. ஹேமாவின் குரல் கோபமாக ஒலித்தது. ஒரு நிமிடம் மௌனம். எனக்கு தெரியும் என்றான். உங்களுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் இப்படி இன்னொரு செயினை கொடுத்துவிட்டு கடமை முடிந்தது என்பது போல் நடந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். அன்று நாம் இனி எப்பொழுதும் சந்தித்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் சொல்லியிருக்க மாட்டீர்கள். அவன் பேசவில்லை, மறுக்கவில்லை. அவளை தேற்றுவதற்கு முயற்சி செய்யவில்லை. ஹேமாவுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. இப்பொழுதாவது அவன் தன் மனதில் இருப்பதை புரிந்து கொண்டது போல் பேசவில்லையே. அதே மௌனம். அந்த மௌனம் எதிராளிக்கு கடினமான தண்டனையாக இருக்கும் என்று அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. இப்போது ஹேமா சொல்லத் தொடங்கினாள். நம்முடைய அறிமுகத்தை என்னால் மறக்க முடியவில்லை. உங்களை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. எதனால் என்று கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. இதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. சின்ன வயதிலிருந்தே என்னுடைய விருப்பு வெறுப்புகளை வெளிப்படையாக எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லும் பழக்கம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய அம்மா என்னை வளர்த்த விதம் அப்படி. நான் உங்களுடன் என்ன பேசுகிறேன் என்று நன்றாக உணர்ந்துதான் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் வாயால் சொன்னால் கேட்டு நான் மகிழ்ச்சி அடைய வேண்டிய வார்த்தைகளை நான் உங்களிடம் சொல்கிறேன். உணர்ச்சி வசப்பட்டு நான் எதுவும் சொல்லவில்லை. எனக்கு தெரியும், நான் சாதாரணமான பெண் இல்லை. படித்திருக்கிறேன். டாக்டராக வேலை பார்க்கிறேன். மனிதர்களின் விருப்பு வெறுப்புகளை, அவர்களுடைய நடவடிக்கைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும். என்னிடம் உங்களுக்கு வெறுப்பு இல்லை என்று புரிந்து கொண்டேன். உங்கள் மனதில் இருப்பதை அந்த கடவுளே வந்தால் கூட சொல்ல வைக்க முடியாது என்றும் புரிந்து கொண்டேன். என்னால் உங்களை மறக்கவே முடியவில்லை. அன்று கர்ஃப்யூ இருந்த இரவு, பூஜா பிறந்த சமயம், அதன் பிறகு உங்களுக்கு அடிபட்டு ஜுரம் வந்தது. இவைதான் அடிக்கடி நினைவுக்கு வருகின்றன. உங்களை எனக்கு எப்பொழுதிலிருந்தோ தெரியும் என்பது போல் தோன்றுகிறது. இத்தனை நாள் நான் உங்களை விட்டு தொலைவாக எதற்காக இருக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. மடை திறந்தது போல் சொல்லிக் கொண்டிருந்த ஹேமா திடீரென்று நிறுத்தினாள். 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு, ஓ காட், நான் எவ்வளவு முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். சி சி. ஹேமா திடீரென்று கார் கதவை திறந்து கொண்டு வேகமாக தொலைவுக்கு போய்விட்டாள். விஜய் கற்சிலையாக உட்கார்ந்திருந்தான். அவன் தாடை எலும்பு முறுக்கேறி கொண்டது. அவனையும் அறியாமல் பெருமூச்சு ஒன்று வெளியில் வந்தது. அவன் ஒரு முடிவுக்கு வந்தவன் போல் காரை விட்டு இறங்கினான். கார் கதவை சாத்திவிட்டு அப்படியே நின்றான். மேகங்களை ஜெயித்து விட்டது போல் நிலா வெளிச்சம் எங்கும் பளபளவென்று மின்னிக் கொண்டிருந்தது. ஹேமா தொலைவில் கடற்கரையில் கற்பாறை ஒன்றின் மீது முழங்காலில் முகத்தை புதைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். 2 நிமிடங்கள் கழிந்தன. ஹேமாவின் தலை மீது கை ஒன்று படிந்தது. தலையை உயர்த்தி பார்த்தாள்.
எதிரே நிலா வெளிச்சத்தில் விஜய். ஹேமா விருட்டென்று அவன் கையை தள்ளிவிடப் போனாள். அவன் தன் கையை அசைய விடவில்லை. ஹேமா. முதல் முறையாக அவன் அவளை பெயரை சொல்லி அழைத்தான். வீட்டுக்கு போகலாம் வா. நயமாக அழைத்தான். நான் வரவில்லை, நீங்க போங்க. தலையை குனிந்து கொண்டாள். ப்ளீஸ். அவன் குரலில் வேண்டுகோள் இருந்தது. ஐ ஹேட் மை செல்ஃப். சீ. ஹேமாவின் குரலில் அபிமானமும் துக்கமும் போட்டியிட்டன. அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். மை காட். நான் நான் அவள் குரலில் சுய கௌரவம் வெள்ளம் போல பொங்கிக் கொண்டு வந்தது. விஜய் ஹேமாவின் தலையை தன் அருகில் இழுத்து கொண்டான். ஹேமா அவனிடமிருந்து விடுபடுவதற்காக போராடி கொண்டிருந்தாள். கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் சொல்லிவிட்டேன். ஹேமா இன்னும் ஏதோ சொல்லப் போனாள். விஜய் சுட்டு விரலை உதட்டின் மீது வைத்து தடுத்தான். உன்னால் மனிதர்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும், அப்படித்தானே? உனக்கு தெரிந்த விஷயத்தை நான் மறுபடியும் சொல்லத்தான் வேண்டுமா? விஜய் கைகள் ஹேமாவின் தோள்களை சுற்றி படிந்தன. ஹேமாவின் முகம் அவன் மார்பில் பட்டு கொண்டிருந்தது. இருவரும் மௌனமாய் ஒரே சிலையைப் போல் இருந்து விட்டார்கள். அவன் வாயால் சொல்லாத உணர்வுகள் எல்லாம் அவன் ஸ்பரிசத்தின் மூலமாய் அவளுடைய இதயத்திற்குள் பிரவகித்து கொண்டிருந்தன. அவன் தன்னுடையவன் என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. அவனுடைய அணைப்பில் எல்லையில்லாத மகிழ்ச்சி, சுகம், திருப்தி. இந்த உலகில் வேறு எந்த சந்தோஷமும் இந்த அபூர்வமான மகிழ்ச்சிக்கு ஈடாகாது. அதனால் தானோ என்னவோ பெண்ணாக பிறந்தவள் தான் விரும்பியவனுக்காக வாழ்க்கையில் எதையும் விட்டு கொடுப்பாள். அந்த நெருக்கத்திலும் அவனிடம் ஏதோ மதிப்பும் கம்பீரமும் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. அது பிறவியிலேயே ஏற்பட்ட பண்பு. ஹேமா ரொம்ப விருப்பமாய் அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள். என்னால் இனி உங்களை விட்டு இருக்க முடியாது. ஹேமா தன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டாள். என்னை போன்றவனை விரும்பினால் கஷ்டங்களை விலை கொடுத்து வாங்குவது போல்தான் உனக்கு விருப்பமான வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியுமா? சந்தேகத்தை வெளிப்படுத்தினான். என்னுடைய அம்மாவிடம் கேளுங்கள், சொல்வாள். நான் ரொம்ப அல்ப சந்தோஷி. ஹேமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவன் மனதில் இருந்த மௌன சுவரை இடித்து விட்டாள். விஜய் வெளிப்படையாக பேசுகிறான். தன் மனதில் இருப்பதை ஒப்புக்கொண்டு விட்டான். விஜய், இனியும் என்னை தொலைவில் இரு என்று சொல்லிவிடாதே. உன் அருகில் இருந்தால் எத்தனை கஷ்டங்களை வேண்டுமானாலும் என்னால் எதிர்கொள்ள முடியும். உன்னை விட்டு பிரிந்திருக்கும் இந்த வேதனை உலகத்தில் எல்லா வேதனைகளை விட பெரியது. அம்மாவிட பேசு. நம் விருப்பத்தை மறுக்க மாட்டாள். அம்மாவுக்கு உன்னிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகம். நான் உன்னுடையவள். இனிமேல் உன் பிரச்சனைகளும் என்னை சேர்ந்தவை. ஹேமா இப்படி சொன்னதும் விஜய் இரு கரங்களால் அவள் முகத்தை ஏந்தி கொண்டான். நிலா வெளிச்சத்தில் ஹேமாவின் முகம் மகிழ்ச்சியால் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அவன் ஹேமாவின் கண்களுக்குள் ஊடுருவுவது போல பார்த்தான். அவள் மனதில் இருப்பதை கண்ணாடியைப் போல் அந்த கண்கள் பிரதிபலித்துக் கொண்டிருந்தன. அவன் ஹேமாவை மேலும் இறுக அணைத்து கொண்டான். ஹேமா. அவன் குரல் கம்பீரமாய் ஒலித்தது. நாம் திருமணம் செய்து கொள்வதற்கு கொஞ்ச நாள் ஆகும். சரி. அதுவரையில் நம்முடைய அறிமுகம் யாருக்கும் வெளியில் தெரிய வேண்டாம். அப்படியே. நான் அருகில் இல்லாவிட்டால், கண்ணில் தென்படாவிட்டால் கோபப்படக்கூடாது. கோபப்பட மாட்டேன். அவன் இதழ்கள் அவள் நெற்றியில் மென்மையாக பதிந்தன. ஹேமா திடீரென்று அவன் கழுத்தை சுற்றிலும் கைகளை மாலையாக போட்டுக்கொண்டு முகத்தை உயர்த்தினாள். சற்று நேரம் கழித்து கார் கடற்கரை சாலையில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தது. விஜய் டிரைவ் செய்து கொண்டிருந்தான். ஹேமா பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாள். விஜயின் கை ஹேமாவின் கையை பற்றி இருந்தது. ஹேமா அடிக்கடி கழுத்தில் இருந்த செயினை கையால் தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். நடுவில் விஜயை பார்த்து கொண்டிருந்தாள். விஜயும் தலையை திருப்பி பார்த்தான். அவனுக்கு புரிந்தது. கடவுள் தன்பால் கருணை காட்டி மென்மையான ஒரு இதயத்தை தனக்கு வரமாக கொடுத்திருக்கிறார். தான் இத்தனை அதிர்ஷ்டக்காரன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. ஆனால் துரதிர்ஷ்டமும் தன்னை விடவில்லை. விஜய் பெருமூச்சு விடுத்தான். விஜய். பின்னாலிருந்து யாரோ அழைக்கும் குரல் கேட்டது.
அறையில் மேஜை அருகில் உட்கார்ந்து கொண்டு வங்கிக்கு அனுப்ப வேண்டிய செக்குகளை எழுதி கொண்டிருந்த விஜய் தலையை திருப்பி பார்த்தான். எதிரே நிலைப்படி அருகில் தீட்சிதர் நின்றிருந்தார். விஜய் எழுதி கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டான். பேனாவை மூடிவிட்டு எழுந்து நின்று கொண்டான். தீட்சிதர் உள்ளே வந்தார். என்ன செக் எது? மேஜை மீது இருந்த செக் புத்தகத்தை பார்த்து கொண்டே கேட்டார். வங்கிக்கு அனுப்ப வேண்டிய தவணைக்கான செக். உள்ளே வந்தவர் கட்டிலின் மீது அமர்ந்து கொண்டார். தோளில் இருந்து நழுவ போன அங்க வஸ்திரத்தை சரியாக போட்டுக்கொண்டே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று வந்தேன் என்றார். விஜய் உட்கார்ந்து கொண்டான். அவன் முகம் எப்பொழுதும் போலவே கம்பீரமாயிருந்தது. எனக்கும் வயதாகிவிட்டது. ஆனந்தை பார்த்தால் உடல் நலம் சரியில்லாதவன். விஜய் கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த வீட்டு விவகாரங்களை பார்த்து கொள்வதற்காக ஒரு மேனேஜரை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். விஜய் பேசவில்லை. அவன் முகத்தில் கம்பீரம் கொஞ்சம் கூட குறையவில்லை. கையில் இருந்த பேனாவை மேஜை மீது செக் புத்தகத்தின் பக்கத்தில் வைத்து விட்டான். அவர் விஜய் முகத்தையே கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருந்தார். அவர் எதிர்பார்த்தது போல் திடுக்கிடலோ கோபமோ வியப்போ எதுவும் அந்த முகத்தில் தென்படவில்லை. 18 வருடங்களாக நீ எனக்கு இந்த வீட்டு பொறுப்புகளில், முக்கியமாக ஆனந்த் விஷயத்தில் ரொம்ப உறுதுணையாக இருந்து வந்தாய். ஆனந்த் பெரியவனாகிவிட்டான். நீயும் ஒரு நிலைக்கு வந்து விட்டாய். என்னால் முடிந்த வரையில் உன்னை நன்றாகவே கவனித்து வந்தேன். MA வரையில் படிப்பு சொல்லிக் கொடுத்தேன். இத்தனை நாள் உணவுக்கும் உடைக்கும் குறையில்லாமல் பார்த்து கொண்டேன். இந்த சொற்களை கேட்டதும் விஜய்க்கு ஏனோ விஷத்தை விழுங்குவது போல வேதனை ஏற்பட்டது. தீட்சிதர் சமயம் பார்த்து நடுநடுவில் இந்த வார்த்தையை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். உன்னை பற்றிய என் கடமை முடிந்தது. அதே போல இந்த வீட்டை பொறுத்த வரையிலும், ஆனந்த் பொறுத்த வரையிலும் உன் கடமை முடிந்து விட்டது. நீ மட்டும் எத்தனை நாட்களுக்கு இந்த வீட்டுக்காக உன் வாழ்க்கையை தாரை வார்ப்பாய்? உன் வாழ்க்கையை நீ பார்த்து கொள்ள வேண்டும். ஏதோ பெரியவன் என்ற முறையில் நான் இருப்பதால் இன்னி வரையில் ஓடிவிட்டது. நாளைக்கு ஆனந்துக்கு திருமணமாகிவிட்டால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால் முன்னாடியே. அவர் ஒரு நிமிடம் நிறுத்தினார். விஜய் காத்திருந்தான். நீயும் ஒரு வழியை பார்த்து கொள்வது நல்லது. என்ன சொல்கிறாய்? ஆனந்திடம் ஒரு முறை பேசிவிட்டு விஜய் சொல்லிக் கொண்டிருந்த போதே அவர் விருட்டென்று எழுந்தார். தோ, அந்த வார்த்தை தான் எனக்கு பிடிக்கவில்லை. நீ இல்லாவிட்டால் தான் உயிரோடு இருக்க முடியாது என்ற அளவுக்கு ஆனந்த் மீது உன் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டாய். ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிடம் கேட்டுக்கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று சொல்வான். நீ இல்லாமல் இருக்க முடியாது என்பான். விஷயம் தெரிந்தால் உன்னை வாசற்படியை தாண்ட விட மாட்டான். அவர் வாயிலிருந்து வெளியேறி கொண்டிருந்த சொற்கள் இடி முழக்கம் போல ஒலித்து கொண்டிருந்தன. நழுவப்போன அங்க வஸ்திரத்தை வேகமாய் மேலே இழுத்து கொண்டு, இதில் ஆனந்தின் பிரஸ்தாபனையே இல்லை. உன்னை இந்த வீட்டிலிருந்து போக சொல்வதும் ஆனந்தின் நலத்திற்காகத்தான். நீ நிஜமாகவே ஆனந்தின் நலத்தை விரும்புகிறவனாக இருந்தால் மறு பேச்சு பேசாமல் போய்விடுவாய். ஆனந்தை பொறுத்தவரையில் நீயாக போய்விட்டது போல் இருக்க வேண்டும். உன் விருப்பத்தை அவன் கனவில் கூட மறுக்க மாட்டான். ஏதாவது வேலையை தேடிக்கொள். போய்விடு. உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன். இந்த வீட்டிலிருந்து, ஆனந்தின் வாழ்க்கையில் இருந்து போய்விடு. அருகில் வந்து கைகளை கூப்பினார். ஆனந்துக்கு உன்னிடமிருந்து விடுதலை கொடு. நான் எத்தனை வேதனைப்படுகிறேன் என்று அந்த கடவுளுக்குத்தான் தெரியும். ஆனந்துக்காக எந்த பெண்ணை பார்த்தாலும் அவனுக்கு பக்கத்தில் இருக்கும் உன்னைத்தான் கேட்கிறார்கள். இதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவர் கண்கள் சிவந்து விட்டன. சுட்டு விரலை உயர்த்தி விஜய் பக்கம் நீட்டினார். அன்று நாதியத்தவன் என்றும் ஆனந்துக்கு துணையாக இருப்பாய் என்றும் ஆசைப்பட்டு உன்னை அழைத்து வந்தேன். இன்று ஆனந்துக்கு உயிராக மாறிவிட்டு அதிகாரம் முழுவதும் உன் கையில் எடுத்து கொண்டு விட்டாய். தான் எதை இழந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த பைத்தியக்காரனுக்கு புரியவில்லை. அவர் அங்க வஸ்திரத்தை எடுத்துவிட்டு மார்பில் படார் என்று அரைந்து கொண்டார். அதுவரையில் கூட பரவாயில்லை. ஆனால் பயங்கரமான எதிர்காலம் என் கண்களுக்கு முன்னால் தென்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனந்துக்காக நான் கஷ்டப்பட்டு தேடி நல்ல பெண்ணாக தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்தால்
அந்த பெண் கூட விட்டில் பூச்சியைப் போல் உன்பால் ஈர்க்கப்பட்டு விடுவாள். நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. எப்படி போவாயோ எனக்கு தெரியாது. போய்விடு, உடனே போய்விடு. ஆனந்தின் திருமணம் நடப்பதற்கு முன்பே நீ இந்த வீட்டிலிருந்து போய்விட வேண்டும். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நடந்தாக வேண்டும். நேற்று இரவில் இருந்து எனக்கு தூக்கமே இல்லை. தண்ணீர் கூட குடிக்க பிடிக்கவில்லை. ஆனந்த் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டானாம். உனக்கும் உன் மனைவிக்கும் தான் ஒரு மகனாய் வாழ்க்கையை கழித்து விடுவானாம். உன்னை மட்டுமே இல்லை, உனக்கு மனைவியாக வரப்போகிறவள் அவள் யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு பிடிக்குமாம். என்னை வாயை திறக்கக்கூடாது என்று சொல்கிறான். இனி அவனுக்காக எந்த பெண்ணையும் பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறான். நீ அவனை விட்டு தொலைவாக போய்விட்டால் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து ஆனந்துக்கு திருமணம் முடிப்பேன். அவனும் மற்றவர்களைப் போல் மனைவி மக்களுடன் சந்தோஷமாய் வாழ்க்கை நடத்துவான். இப்போ அவனுக்கு உன்னை பற்றிய யோசனைதான். எங்கே உனக்கு அநியாயம் நடந்து விடுமோ என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறான். நீ ரொம்ப புத்திசாலி. நட்பு என்ற பெயரில் அவனை பைத்தியக்காரனாக ஆக்கிவிட்டாய். அவனிடம் அன்பாக இருப்பது போல் நடித்து கொண்டே இந்த வீட்டின் அதிகாரத்தை உன் கைப்பிடியில் வைத்து கொண்டு விட்டாய். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். நீ போய்விடு. அதுவும் கூடிய சீக்கிரத்தில். உன் வெளியேற்றம் ரொம்ப இயற்கையாக இருக்க வேண்டும். நான் இப்படி சொன்னேன் என்று ஆனந்திடம் சொன்னாயோ, என் பிணத்தைத்தான் பார்ப்பாய். அன்று உன்னை அழைத்து வந்தபோது நீ இப்படி பூதமாய் மாறி என் முதுகில் ஏறி என்னையே பிடுங்கி தின்பாய் என்று நினைக்கவில்லை. இனிமேலாவது என்னை பிடித்த சனி விலக வேண்டும். எல்லோரின் கண்களுக்கு ஆனந்த் ஆனந்த் போல் என்னுடைய பேரனாக தென்பட வேண்டும், உன்னுடைய நிழலாக இல்லை. அவர் வேகமாய் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.